ஃபண்டு ஒதுக்குனாங்க தான் சொன்னாங்க. 4 புளியாங்குளம், இன்னும் ஒரு குளம், 4 ஊர் சொன்னாங்க. ஆனால் இது மலையனூர் பஞ்சாயத்தா என்னன்னு தெரியாது. இந்த 4 ஊருமே எனக்கு இந்த ஊர் ஒண்டி தான் தெரியும். மலையனூர் மட்டும் தான் தெரியும் எனக்கு. மலையனூர் பஞ்சாயத்தில் சேர்ந்த குளம். அதுக்கப்புறம் 3 டிராக்டர் விட்டு உள்ள இந்த இதெல்லாம் எடுத்துட்டாங்க. அந்த துணி குளிச்சுட்டு அவுத்து போடுறாங்க. நாங்களும் எவ்வளோ சொல்லுவோம், போடாதீங்கம்மா, இதெல்லாம் தண்ணி குடித்த குளம். நாங்கள் எங்கள் வீட்டில் இதை எடுத்து போய் கல்யாணம் பண்ணோம், காது குத்தணும், எவ்வளோ சொன்னாலும் சரி காரில் எடுத்துகிட்டு வந்து செருப்பாட போட்டாங்க. என்னங்க ஒரு புனிதமான குளத்தை எல்லாம் தான் செய்கிறாங்க. நீங்களும் அவங்கள பார்த்தா நல்லா வேலை காலம் மாதிரி தான் தெரிஞ்சுது. புனிதமான குளத்தெல்லாம் எடுத்துகிட்டு வந்து போகிறீங்களேன்னா அவங்க காது கேட்காத மாதிரி போட்டுட்டு அப்படியே காரில் ஏறி போயிட்டாங்க. 4 அதை செருப்பு போட்டாங்க. கிட்ட போய் பார்த்துட்டு வந்தேன். என்ன தான் போட்டாங்கன்னு பார்த்தா செருப்பு கூட எடுத்தாந்து போகிறீங்களே, இதுக்கு என்னங்க குளமா, குடிக்கிற குளமாக்கி திரும்பி செருப்புலாம் எடுத்தாந்து போகிறீங்க. கண்டபடியாக வரவங்களும் கட்டுக்கொள்ள அதை பண்ணுறாங்க. அவங்களும் நீங்களும் வரவங்களோட சேர்ந்து நீங்கள் நாகரிகமாக இருந்தீங்கன்னு நீங்களும் இந்த வேலை செய்கிறீங்களேன்னு கேட்டேன். அவங்க காதையை கேட்காத மாதிரி இப்போ காரில் ஏறி போயிட்டாங்க. வந்து குளிக்கணும்னு யாருக்கா சொல்கிறது? இது கோயில் நிர்வாகம் சொல்கிறாங்களா இல்லை மக்களே செய்கிறாங்களா? சாமியாருங்க வர ஆரம்பித்தாங்க மலையனூருக்கு. அவங்க வர ஆரம்பித்த பிறகு அதுக்கு முன்ன வந்து குழாலாம் தெரு குழாலாம் ரொம்ப கிடையாது. இதை எடுத்து போய் தான் கல்யாணம், காது குத்து, நெழுத்து கட்டுறது, பெருமானம் வைக்கிறதுக்கு வெடிக்காலம் நைட்லாம் வேலை செஞ்சுட்டு 4 பேராக வருவோம். வெடிக்காலம் 3 மணிக்கு வந்து ஆளுக்கு ஒரு குடம் தண்ணி எடுத்து போய் அதில் தான் பெருமானே வைப்போம். அந்த மாதிரி இருந்த குளம் இது. நான் கொல்லியிலேருந்து பிள்ளைசாமி கொண்டாந்து இந்த மேலே இறக்கிட்டு போய் பார்த்தா முகம் தெரியும் கண்ணாடி. 3 கை தண்ணி மொண்டு குடிச்சினா பசி அடைங்கிடும். அப்படி இருந்த குளம் இது. நான் வந்து 40 வருஷம் ஆகுது. ஏற்கனவே பெரிய குளம் இருந்தது. பெரிய குளம் தான் சொல்லுவாங்க. இப்போ இடையில் சாமியாருங்களாம் வச்சுக்கிறது அக்னி குளம் பேர். இடையில் வச்சுக்கிற பேர் அக்னி குளம். ஏற்கனவே இதுக்கு பேர் பெரிய குளம் தான் சொல்லுவோம். எத்தனை வருஷமாக இந்த குளம் இங்கே இருக்குது? அது எத்தனை ஆண்டாக இருக்குது? நான் வந்து 40 வருஷம் ஆகுது இந்த ஊருக்கு தாலி கட்டிட்டு வந்து. நான் வந்த பிறகு இப்போ குறைஞ்சபட்சம் 25 வருஷம் ஆயிருக்கலாம் இந்த மாதிரி ஆனது. 25 வருஷம் ஆயிருக்கும் இந்த மாதிரி அசூசமானது. இதில் நானும் எங்கள் பசங்களுக்கு காது குத்தோ, எங்கள் 3 மச்சினுங்களுக்கு கல்யாணத்துக்குலாம் தண்ணி நானே மொண்டு போய் வண்டி கொண்டாந்து வச்சுக்கி பாரில் அதில் மொண்டு ஊற்றி போய் சேகர் விட்டு வண்டி ஸ்கூல் பசங்க உள்ளே உட்காந்து தண்ணி குடிக்கும், சாப்பிடுங்க, மீன் வந்து தின்னுங்க. நாங்களும் பார்ப்போம். அதெல்லாம் இந்த நிலைமையில் இருக்குது.